ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம், எமது ஆசிகள், வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. ஜெம் பக்தி டிவி நேயர்களே, நமது ஜெம் பக்தி டிவியின் ஆடி மாத திருவிழா எப்படிப்பட்ட திருவிழா? அது கோலாகலமான திருவிழா, ஆடி திருவிழா. ஆடி திருவிழாவிலே தினம் ஒரு திருத்தலம், சக்தி பீடங்கள், சாத்த நெறி பரப்பிய சக்தி பீடங்கள், இவற்றை பற்றி நாம் தினம் ஒரு கோவிலை சொல்லி வருகின்றோம். இன்றைய தினம் தமிழகத்தை, இந்தியாவை தாண்டி வெளிநாடு என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர் மாரியம்மன் ஆலய திருத்தல வரலாறு. இந்த மாரியம்மன்னாலே எல்லா பக்தர்களும் ஆடி மாசத்துல மாரியம்மன் நினைப்பு தான் வரும். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எங்கள் சிந்தைகள் வந்து அரை வினாடி நில்லாத்தா. அம்மையாருடைய அந்த எல்லார் ஈஸ்வரி அம்மையாருடைய பாடல் மேடையே கொஞ்சி விளையாடும். அப்படிப்பட்ட மகா மாரியம்மன் அந்த சிங்கப்பூரிலே மாரியம்மனாக விளங்குகின்றார். எப்படிப்பட்ட இடத்தில் சிங்கப்பூரிலே அந்த மாரியம்மன் இருக்கின்றால் தெரியுமா? சைனா டவுன், அந்த இடத்துக்கு பேரு சைனா டவுன். டவுன்னா நகரம். சைனா டவுன், சைனா நகரத்தில், சிங்கப்பூர் சைனா நகரத்தில் சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல இப்போ சென்னையில் மவுண்ட் ரோடு அண்ணா சாலைன்ற மாதிரி சவுத் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு இடம். இந்த திருவிடத்தில் திருத்தலம் அமைத்து திருக்கோவில் கொண்டுள்ள மகா மாரியம்மன். அந்த மாரியம்மன் கோயில் மிக 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 பிரசித்தி பெற்ற வரப்பிரசாதியான அந்த மாரியம்மன் தான் சிங்கப்பூரின் மிக பழமையான, தொன்மையான, பழமையான, தொன்மையான, புராதனமான, புண்ணியமான கோயில். இக்கோயில் 1973 சிங்கப்பூரின் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பாருங்க, ஒரு கோவிலை சிங்கப்பூருடைய தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் தமிழக அரசின் முத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரையில ஸ்ரீவெல்லிபுத்தூருடைய ஆண்டாள் கோபுரத்தை எப்படி நினைவு சின்னமாக வைக்கப்பட்டதோ, மாற்ற முடியாதது, அழிக்க முடியாதது, நிரந்தரமானது அந்த நினைவு சின்னம், தமிழக அரசின் முத்திரை. அதுபோல சிங்கப்பூரின் நினைவு சின்னமாக திருக்கோவிலை தேசிய நினைவு சின்னமாக பாருங்க அறிவிக்கப்பட்டது. இக்கோவிலை அமைத்தவர் நாராயண பிள்ளை. இந்த மாதிரி கோவிலெல்லாம் அமைச்சிருக்கிறாங்கன்னா அருள் திரு நாராயண பிள்ளை.
என்ன புண்ணியம் பண்ணாரோ. இத்திருக்கோவில் இங்கிருந்து புலம்பெயர்ந்தன. புலம் என்றால் நிலம், இடம், நிலப்புலம் சொல்றோம். இடம் பெயர்ந்த, இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடம் பெயர்ந்த, மைக்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. புலம் பெயர்ந்த தமிழர்கள் உதவியோடு 1827 அமைக்கப்பட்டது. அப்படி பார்க்கணும்னா சுமார் 200 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயில் சிங்கப்பூரின் அடையாளமாக, சிங்கப்பூரின் பிரசித்தி பெற்ற வரப்பிரசாதியான அம்மன் திருத்தலமாக சீனர்கள் உள்ளிட்ட பலர் இங்கு வந்து பக்தியுடன் பிரார்த்தனை செய்து நலம் பெறுகின்றனர். பாருங்க, இந்த சீனாவில் உள்ளவங்க, சிங்கப்பூரில் உள்ளவங்க, மலேசியாவில் உள்ளவங்க, இவங்க செலுத்துகின்ற பக்தி என்பது ஆத்மார்த்தமாக இருக்கும். உண்மையாக கடவுள்கிட்ட ஐக்கியமாயிடுவாங்க. மஞ்சளுடைய தான் எல்லாரும், சிவப்பு உடனே எல்லாரும் சிவப்பு உடை தான். அந்த பக்தியாக விரதம் இருப்பாங்க, உண்மையாக விரதம் இருப்பாங்க. அதுதான் சிங்கப்பூர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்தர்கள்லாம் அந்த சிங்கப்பூர், மலேசியா, சீனா, இந்த பக்தர்கள்லாம், சீனாவில் உள்ள பக்தர்கள் நிறைய பேர் திருவாசகத்தை பாடுறாங்க, அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் உள்ளிட்ட பலர் இங்கே வந்து பக்தியுடன் பிரார்த்தனை செய்து, பக்திக்கு பேர் போன இடம் சிங்கப்பூர், பிரார்த்தனை செய்து நலம் பெறுகின்றனர். அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து வரம் பெற்று அருள் பெறுகின்றனர். இத்திருக்கோயில் உருவாக முக்கிய காரணமாக அமைந்தவர் அருள் திரு நாராயண பிள்ளை என்பவர். கோவில் அமைப்பதற்கான நிலத்தை அப்பொழுது சிங்கப்பூரை ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனி 1822 வழங்கியது. அதாவது சிங்கப்பூரை ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனி இந்த கோயில் நிலத்தை அப்போது சிங்கப்பூரை ஆண்ட கிழக்கிந்திய கம்பெனி 1822 வழங்கியது. 1823 சவுத் பிரிட்ஜ் சாலையில் கோயில் கட்ட அனுமதி தரப்பட்டது. அதாவது அப்ரூவ்டு பிளான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்குறோம் இடத்த கட்டுறதுக்கு, அப்புறமா டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், ப்ரொபஷனல் டேக்ஸ் எல்லாம். அந்த மாதிரி கோவிலுக்கு பாருங்கள், இடம் கொடுக்கப்பட்டது தானமாக, அதில் கோவில் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது. 1827 கோவிலில் அடித்தளம் முறையாக பூமி பூஜைகள் செய்விக்கப்பட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டு அடித்தள பணி அமைத்து கோவில் உருவாக பெற்றது, அமைக்கப்பட்டது. தமிழகத்தின் கடலூரை சேர்ந்த, கடலூர் திருப்பாதிரி புலியூர் ஃபேமஸ், ரொம்ப கடலூர், அந்த பெரு ஈஸ்வரன் கடலூரை சேர்ந்த, பாண்டிச்சேரிக்கு அருகாமையில், புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் கடலூர் தமிழகத்தில், அந்த கடலூரை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய எடுத்து வந்த அம்மன் சிலையை மரப்பலகை ஒன்றில் வைத்து கூரை அமைத்து சிறு குடில் அமைத்து சின்னம்மன் என்ற பெயரில் பிரதிஷ்டை செய்து வழிபாட்டு செய்தார். அந்த அம்மனே என்று உலக பிரசித்தி பெற்ற மகாமாரி அம்மனாக ஆகி சிங்கப்பூரில் அடையாளமாக திகழ்கின்றார். மூலஸ்தானத்தில் அந்த அம்மனே கோவில் கொண்டுள்ளார். எந்த அம்மன் கடலூரிலிருந்து எடுத்து அந்த வைத்திருந்தாரோ அந்த அம்மன் தான் மூலஸ்தானத்தில் இன்னைக்கு மகாமாரி அம்மனாக விளங்குகின்றது. 1827 தொடங்கப்பட்ட இந்த கோவில் 16 ஆண்டுகளுக்கு பின் 1827 ஆலய திருப்பணி தொடங்கப்பட்டு இந்த கோயில் சில ஆண்டுகள் கழித்து அம்பிகையினுடைய அருளாக முழுமையாக செங்கல் கட்டிடமாக அழகிய வடிவமைப்பிலே வர்க்க வேலைப்பாட்டுடன் கோவில் அற்புதமான அந்த ஸ்தபதி வேலைப்பாட்டுடன் ஆகம சாஸ்திர முறைப்படி அமைக்கப்பட்டு அதன் பின் 100 ஆண்டுகளாக மாற்றமின்றி இருந்த ஆலயம் 1962 மேல் இப்பொழுது உள்ள நிலையில் மாற்றம் கண்டது. நவீன வசதிகளுடன், அதாவது இப்போ பக்தர்கள் வரும்பொழுது அந்த ஆலயத்தில் பல வசதிகள் நம்மெல்லாம் சேர்ந்து தரணும். அப்போ தான் பக்தர்களுக்கு அது வசதியாக இருக்கும். இல்லைன்னா கோயிலெல்லாம் பாழ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது டாய்லெட்டு, பாத்ரூம்பு, நைட்டு தங்குவாங்க, அவங்க குளிக்கணும்,
பாத்ரூம் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு கோயில் ஒண்டி தான் இருந்தது. இன்னைக்கு இதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் அந்த கோவிலும் சுத்தமாக இருக்கும், வரக்கூடிய பக்தர்களும் கஷ்டங்கள் இல்லாமல் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது உள்ள நிலையில் நவீனமாக காலத்துக்கு தகுந்தாற் போல ஆனால் கோவில் திட்டு அதுக்கு முன்னெல்லாம் இந்த பாத்ரூம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. இப்போது வேற வழி இல்லை, ஏன்னா பல லட்சம் மக்கள் வருதுனால நவீன வசதிகளுடன் திருமண மண்டபம், ஏன்னா கோயிலில் கல்யாணம் பண்ணுறேன் அப்போ உட்காந்து எங்கே பண்ணுவாங்க, இடம் வேணும், திருமண மண்டபம். அந்த மண்டபத்துக்கு மூலிமா கோயிலுக்கு ஒரு வருமானம் வந்தால் கோவிலில் ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறதுக்கு பணம் இருக்கும். அதனால் திருமண மண்டபம், அரங்கம், அழகிய கட்டிடம், அதாவது திருமண மண்டபம், அரங்கம் ஆகியன கட்டப்பட்டதுடன் சிங்கப்பூர் அறக்கட்டளை வாரியத்தால் அந்த கோயில் நிர்வாகம் செய்யப்படுகிறது. சிங்கப்பூர் அறக்கட்டளை தான் மேலாண்மை நிர்வாக அறங்காவலராக இருந்து ஆலயத்தை பரிபாலனம் செய்து வருகின்றார்கள். கும்பாபிஷேகங்கள் 1936 வைகாசி மாதம் கடந்த நூற்றாண்டின் முதல் கும்பாபிஷேகம். பின் 1949, 1977, 1984, 1996 ஆகிய ஆண்டுகளில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு சமீப காலத்தில் கூட கும்பாபிஷேகம் நடைபெற்று பெரும் ஆன்மீக பணி மட்டுமல்லாமல் அன்று வரும் தமிழர்களுக்கு, பக்தர்களுக்கு இந்த ஆலயம் செய்து வரும் சேவையானது, அதாவது அன்னதானம் போடுறது, வரவங்களுக்கு வசதி பண்ணி தர்றது, பக்தர்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது மிகப்பெரிய ஒரு சேவையாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கு வேலை தேடி வரும் தமிழர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நிலையான வேலை கிடைக்கும் வரை இந்த ஆலயத்தில் தங்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இது பெரிய விஷயம். ஏன்னா எங்கே தங்குறதுன்னே தெரியாது வேலை கிடைக்காத போது. வேலை கிடைக்காதவங்க போய் தங்கலாம் அந்த கோயிலில், அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி எந்த கோயிலே இந்த மாதிரி ஒரு வசதி கிடையாது. அது பாராட்டக்கூடியது. அந்த மேலாண்மை அறங்காவலர் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகம் செய்வதற்கு நன்றி சொல்லணும். இதே போல் இங்கே திருமணம் செய்கின்றவர்களுக்கு சட்ட ரீதியாக முறையாக பதிவு செய்யப்படுகின்றது. இந்திய திருமணங்களை சட்டப்படி பதிவு செய்யப்படுகின்றது. ஏன்னா எந்த பிரச்சனையும் இந்த கோயிலில் திருமணம் செய்தால் முறையாக இருக்கணும். இப்படி தான் இந்த கோயில் நிர்வாகம் செயல்படுகின்றது. தற்பொழுது மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. இந்து சமய நிகழ்ச்சிகள், சமய வகுப்புகள் ஆகியவை நடத்துவதோடு குழந்தைகளுக்கு நம்முடைய இந்து கலாச்சாரங்களை சொல்லிக் கொடுப்போம். இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களை சோறு வண்டி ஊட்டி வளர்க்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம குலதெய்வம்னா என்ன, நம்ம மதம்னா என்ன, நம்ம எப்படி சாமி கும்பிடணும், நம்ம முன்னோர்கள்னா நம்ம பாரம்பரியம்னா நான் சொல்லி சொல்லி வளர்த்தோம்னா தான் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த குழந்தைங்க வளர்கிற மாதிரி. இப்போ எதுக்குமே சொல்லி தந்து வளர்க்கலாம். அது வளர்ந்து கல்யாணம் ஆகிற நேரத்தில் இந்த கோயிலுக்கு போனால் தான் இப்போ கல்யாணம் நடக்குமா, நம்ம போயிட்டு வரலான்னா கோயிலுக்கா நான் வரல போ அப்படின்னு அது சொல்லும். ஏன்னா குழந்தையிலேருந்தே அது நம்ம அந்த நிலைக்கு கொண்டு போகலை. அதனால் இது ஒரு பெரிய விஷயம். அந்த கலாச்சார சீரழிவு தான் இன்றைக்கி நாட்டில் நடக்குது. ஆனால் இந்த விஷயத்த அந்த குழந்தைங்களுக்கு அங்கே சொல்லித்தர்றது அந்த ஆலய நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதாவது கலாச்சாரங்களை அந்த குழந்தைங்களுக்கு இந்து பாரம்பரிய கலாச்சாரங்களை சொல்லித்தராங்க. இது பெரிய விஷயம். சொல்லித்தரணும், சொல்லித்தராங்க, நல்வழிப்படுத்துகிறாங்க. நல்ல மாணவன் நாட்டின் செல்வம் என்பார்கள். நல்ல குழந்தைகளை, நல்ல மாணவர்களை நாட்டில் செல்வங்களாக வளர்க்கின்றார்கள் திருக்கோவில். இக்கோவில் செய்கின்ற பணிகள் ஏராளம் ஏராளம். சீடர்களும் இக்கோவிலுக்கு அதிக அளவிலே உதவி செய்கிறார்கள். நிறைய பக்தர்கள்லாம் உதவி பண்ணுறாங்க. கட்டிட பணிகளும் உதவியோடு நம்முடைய கலாச்சார நிகழ்ச்சிகளில் பக்தியோடு கலந்து கொண்டு விரதங்களையும் கடைபிடித்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆக சிங்கப்பூர் மக்களின் மிகப்பெரிய பக்தியின் ஒரு அடையாளமாக, சிங்கப்பூரின் தேசிய சின்னமாக இக்கோயில் விளங்குகின்றது என்றால் மிக இல்லை. எப்பொழுதுமே இது போன்ற ஆலயங்களை நாம் சிங்கப்பூர் சென்றால் இந்த மாரியம்மன் கோயில் நினைவுக்கு வர வேண்டும். சிங்கப்பூரில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன் அப்படின்னா நீ சிங்கம் கிடையாது. அந்த மாரியம்மனை பார்த்துட்டு வந்தால் தான் நீ சிங்கம். அந்த மாரியம்மனை சென்று பாருங்கள், வாழ்க்கையிலே வென்று வாழுங்கள். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா.
சிங்கப்பூர் மாரியம்மனுடைய திருவடிகளை வணங்கி பல்லாண்டு வாழ சிங்கப்பூர் அம்மனை இங்கிருந்து நான் பிரார்த்திக்கின்றேன். விரைவில் சிங்கப்பூர் சென்று அடியேனும் காண்பேன் என்று சொல்லி, நீங்களும் காணுங்கள் என்று சொல்லி, நாளைய தினம் மீண்டும் ஒரு அம்மனை சந்திப்போமா என்று சொல்லி சந்திப்போம் என்று சொல்லி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय
रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा मंगलवारम சொல்லிட வேண்டும் मंगल चंडिகை ஸ்லோகம் रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा मंगलवारम சொல்லிட வேண்டும் मंगल चंडिகை ஸ்லோகம் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்றவளை சரண் புகுந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளி தருளம்பிகை பைரவி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயமளி தருளம்பிகை சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாய் தேவி திருவருள் தருவாய் தேவி रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும் வருகிற யோகம் வளர்கிற யாகம் அருள்மழை பொழிவாள் நாளும் கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும் வருகிற யோகம் வளர்கிற யாகம் அருள்மழை பொழிவாள் நாளும் நீல நிறத்தோடு ஞாலமளந்தவள் காளியென திரிசூலமெடுத்தவள் நீல நிறத்தோடு ஞாலமளந்தவள் காளியென திரிசூலமெடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.